இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மகாலயபட்சம் ஆரம்பமாகுது. மகாலயபட்சம் 15 நாட்கள். இந்த 15 நாட்களுமே முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டிய நாட்கள். அதேபோல 21ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. அப்போ மகாலயபட்சம் ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து அமாவாசை நாட்கள் வரை நம் வீட்டில் முன்னோர்களை நினைத்து நிலைவாசல்ல நம்ம இந்த பொருளை கட்டாயம் வைக்கணும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம் வீட்டு நிலைவாசல்ல வைக்க வேண்டிய பொருட்கள் ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணீரும் ஒரு கிண்ணத்துல இனிப்பான பொருட்கள், அது எதாக வேணாலும் இருக்கலாம். வெள்ளை சர்க்கரையாக இருக்கலாம், நாட்டு சர்க்கரை, வெல்லம் அல்லது பேரிச்சம்பழம் கூட நீங்கள் வைக்கலாம். இந்த பொருட்களை ஏதாவது ஒன்றை வைத்து உங்கள் வீட்டு நிலைவாசல்ல இந்த 2 பொருளையும் வச்சிருங்க. இரவு நேரத்தில் முன்னோர்கள் வீட்டிற்கு வருவார்கள். அவர்கள் வரும்போது நம் வீட்டு நிலைவாசலில் இருக்கக்கூடிய தண்ணீரும் உணவும் அதை சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்களாம். அதே போல் 15 நாட்களும் முன்னோர்கள் வருவார்கள். அப்போது தினந்தோறும் இந்த பொருளை நம்ம காலை நேரத்தில் மாற்றி வைக்கணும். இப்படி வைத்து வந்தால் நம் வீட்டில் உள்ள துன்பங்கள், கடன்கள், கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிட்டு அந்த இனிப்பான பொருளை கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. இதே போல் காலையில் எழுந்தவுடனே மாற்றிட்டு அன்னைக்கு காலையிலே வச்சிருங்க. தினந்தோறும் இதே போல் மகாலய அமாவாசை வரை இதே போல் செஞ்சிட்டு வாங்க. முன்னோர்கள் அனுகிரகமும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.